So very good morning to all. அருப்புக்கோட்டையிலிருந்து சுபாராஜா. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்காங்கிறத லைட்டா செக் பண்ணிக்கோங்க. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்காங்கிறத கரெக்டா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். கேஸ் யாருக்காச்சும் பஃபரிங் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் வெளியில் போயிட்டு அகைன் உள்ளே வந்துருங்க. சரியா? கேஸ் யாருக்காச்சும் பஃபரிங் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் வெளியில் போயிட்டு அகைன் உள்ளே வந்துருங்க. கிளியர் 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 கிளியரா இருக்கு இல்லையா? எஸ் 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 சரி, ரைட் ராகண்ணா. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள். நம்ம வெராண்டா ரேஸ் சார்பாக எவ்ரி சாட்டர்டே ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனை டார்கெட் பண்ணி நம்ம பசங்க எல்லாருமே பாஸ் பண்ணணும், நம்ம பசங்க மட்டும் இல்லாமல் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணணுங்கிற ஒரு சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வெராண்டா ரேஸ் சார்பாக ஒரு ஃப்ரீ ஃபுல் மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 டெஸ்ட் டன். இது எப்போ சார் நடக்குது? வரக்கூடிய சாட்டர்டே, ஐ மீன் மே 3ஆம் தேதி நினைக்கிறேன், டேட் மாற்றாம இருக்கு. ஸோ மே 3ஆம் தேதி சாட்டர்டே, வரக்கூடிய சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் தமிழகத்தில் உள்ள ஆல் ஓவரால் வெராண்டா ரேஸினுடைய பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய சென்டர்ஸ்ல நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இதுல நீங்க போய் நீங்க எழுதணும்னா கட்டாயமான முறையில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை டச் பண்ணி ஒரே ஒருக்க மட்டும் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா எழுதுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ ப்ளீஸ் அதுக்கடுத்து நீங்கள் அங்கே பிரான்ச்சில் போய் நீங்கள் எதுவும் பண்ணிட வேணாம். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அப்ளை பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எங்கேருந்து வராங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் பிரிண்ட் போட்டால் வைக்கணும்ல கொஸ்டின், அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் சொல்கிறோம். ப்ளீஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் இருக்கும் அதே பேட்டர்னில் இருக்கும். ரைட்டா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட், ஃப்ரீ மார்க் டெஸ்ட், ஃப்ரீ மார்க் டெஸ்ட். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தான், 10 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக 11 டெஸ்ட் நம்ம ஃபைனலாக போய் எழுதுறப்போ கிராக் ஆயிரும். ரைட்டா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். கட்டாயமாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் வீட்டுக்கு நியர்பைல என்ன பிரான்ச் இருக்கோ நீங்கள் போய் எழுதிட்டு வாங்க. ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்லாது கொஸ்டினை எக்ஸ்பிளனேஷன் கூட பண்ணுவாங்க. ரைட்டா? நீங்கள் பண்ண இப்போ பிவி இது எங்கெல்லாம் சார் இருக்குன்னா எல்லா பிரான்ச்சையும் இங்கே நம்ம மதுரை பிவினா எங்கே சார்னா அருப்புக்கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தனியாக லிங்க் கொடுத்துருவாங்க, டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, எஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கிறாங்க. வேகன்சி கம்மியாக இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கை, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவதில்லை. அதை ஃபோக்கஸை பண்ணி நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில், எங்கள் ஊர் நம்ம ஊர் சொந்த ஊர் அருப்புக்கோட்டையில் தங்கி படிக்கும் வசதி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் வில்லேஜில் குரூப் 4க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, 8925529270 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரே ஒருக்க மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாட் எவர் டவுட்ஸ் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஐ மீன் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா கிளாரிஃபிகேஷனும் பண்ணிட்டு நீங்கள் பிவிக்கு வாங்க. இல்லை சார் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் தங்கி படிக்க போகிறேன் சார், தங்கி படிக்க முடியாது, போயிட்டு வந்து நான் படிக்க போகிறேன் சார் அப்படின்னா 7305092214 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ரைட்? ஸோ இந்த 2 கோட்டா தான் இணைக்கானது. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் யாராச்சும் இப்போதான் நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை ரிசீவ் பண்ணுறேன், உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். எப்படி நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்குமையா, அது மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி நான் உங்களை ரிசீவ் பண்ணுறேன், உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா டிஎன்பிசி எடுத்துட்டாலே ஏதோ வந்து வேற மாதிரி ஒரு போர்ட்ரேஷன்ல எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒரு அன்எம்ப்ளாய்டு, இன்னும் படிக்க ஆரம்பிச்சிட்டியா, நீ அதுக்குள்ளே போயிட்டியா, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் தாங்க சொக்கத்தாங்கங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் உங்களை ரிசீவ் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடை ஸ்வீப் பண்ணக்கூடிய, அதாவது தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கன்னா அது பில்லர் அப்படிங்கிறது நீங்க தான், நம்ம தான். ஓகே, சரி, நம்ம தான் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகணும். அதுக்கான விதை இன்றிலிருந்து ஆரம்பிக்கணும். மேபி நீங்க யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா எஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க. சரிங்களா? ஸோ திஸ் ஒன் ஃபார் யூவர்ஸ். ஓகே, ஸோ நேற்று நீங்கள் கொடுத்த வீடியோடைய ரெஸ்பான்ஸ் பயங்கரம் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அது எப்படி சொன்னாலும் அது அளப்பரியது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய பேர் மெசேஜுங்கிறத விட
நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கும் ரீச் ஆயிருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் எனக்கு தேவை. அதுதான் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன். ஒரு கிராமம் மாறிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டா போதும், மற்ற எல்லாமே மாறிடும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஃபைன். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சார் இது அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் இதுக்கப்புறம் எதுவுமே ஜென்ரலான இது வராது. நேத்து ஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, என்ன பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நேத்தே நான் சொல்லிட்டேன், அந்த இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தன்னம்பிக்கையா ஷேர் பண்ணுங்க, நம்பிக்கை வச்சு ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் சார், இன்றும் குரூப் 4க்கான காலங்கள் வந்து காட்டீங்கன்னா 74ல இருந்து 75 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 75 நாள்ல எல்லாமே படிச்செல்லாம் முடிக்க முடியாது. திங்க் பிராக்டிகலி. ஓகே, ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க இந்த யுகம் அப்படி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதுதான். ஸ்மார்ட் ஒர்க் எப்படி சார், ஜென்ரல் ஸ்டடிஸை என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது போறதுக்கு முன்னாடி சின்னதா உங்களுக்கு ஒரு கியோட் இருக்கு இல்லையா, அது காட்டணும் இல்லையா, அந்த கியோட்டை காமிச்சு நான் அங்கிட்டு உள்ள போய்க்கிறேன். எஸ், திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ்ன்னு கூட சொல்ல வேணாம், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன்ஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ், அண்ட் தென் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அது எப்படி சொல்றது, லைக் எப்படினாலும் சொல்லிக்கலாம், எந்த விதத்துலனாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இல்ல ஜென்ரலா, அதாவது இந்த காலகட்டம் மற்றவங்கள பார்த்து கொண்டாடக்கூடிய காலகட்டம். ஓகே, மற்றவங்கள பார்த்து அப்படின்னா என்ன, அவன் நல்லா படிக்கிறான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கான், இவன் எப்பரா கார் வாங்கினான், இவன் எப்பரா கவர்மெண்ட் வேலைக்குள்ள போயிட்டு, இவன் எப்பரா வேலைக்கு போயினான், இவனுக்கு 50,000 சம்பளமா, இவன் என்னடா பண்றான், போச்சுரா கல்யாணமே முடிச்சான். இன்னும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும். இப்போ நீ போய் இஸ்ரோவில் போய் ராக்கெட் விடுற அப்படின்னா என்னை பண்ண முடியுமா, இல்லை நம்மளால பண்ண முடியுமா, நமக்கு தெரியாது. கரெக்டு தானேங்க? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒவ்வொரு பொட்டன்சியல் இருக்கும். வி ஆர் தி யூனிக்ஸ். கிட்டத்தட்ட 1000 கோடி மக்கள் இன்னைக்கு மக்கள் தொகை இங்க உலகத்துல இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஒரு யூனிக். அது இயற்கையோ இறைவனோ எப்படி படைக்கப்பட்டதுன்னு தெரியாது. பை த சேம் டைம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்பயுமே அப்படி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய ப்ரெசன்ஸை மட்டும் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அந்த வீடியோ வந்து பாக்குறீங்க. உங்களுக்குன்னு சொல்லி நெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, நமக்கு உடம்புலாம் ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு, நமக்கு நல்லா காதெல்லாம் கேக்குது, கண்ணெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல கைகள்லாம் இருக்கு, படிக்கிறக்கூடிய கேப்பபிள் இருக்கு, என்னத்தையோ அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுவே நம்ம யார் செஞ்ச புண்ணியம்லாம் தெரியாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஒரே ஒரு நாள் மதுரை ஜிஹெச் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, அவசர பீரியட் ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்துருங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது இருக்கும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டு மட்டும் போயிட்டு வாங்க. நம்ம உடம்போட வேல்யூ அப்பதான் தெரியும். அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல வேற யாருக்காவது ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அப்பதான் அதனுடைய வேல்யூ எல்லாமே நமக்கு புரிய வரும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம நமக்கு ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். இந்த இருக்கு நமக்கு இதான் புக்கு, இந்த புக்கு தான் நமக்கு நாளைக்கு சாப்பாடு போட போகுது. நமக்கு மட்டும் சாப்பாடு போறது கிடையாது, நம்ம என்டையர் ஜென்ரேஷனுக்குமே சாப்பாடு போட போகுது. நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகுது, நம்மளை தான் நம்ம பேரண்ட்ஸை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகுது. இந்த மாதிரி ஒரு மோட்டிவோட நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதுதான் நான் சொல்றேன், யுவர் ப்ரெசன்ஸ் மட்டுமே இந்த எர்த்து விரும்பும். சரிங்களா இருக்கண்ணா? ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸோ உள்ள போயிடலாமா? அடுத்து என்ன சார் விஷயம் அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் சார், இந்த ஜிஎஸ்னாலே எனக்கு ஒரு பயம் சார். என்னால் முடியல சார், என்னால் முடியவே இல்லை சார். நான் தமிழை உருண்டு பரண்டு எங்கிட்டு இருந்தாலும் மேலேருந்து உருண்டு படித்து நான் படிச்சிருவேன் சார், எப்படியோ மனப்பாடம் பண்ணிடுறேன் சார். ஆனால் எனக்கு இது பண்ண முடியல சார். மேக்ஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி 2-3 சோர்ஸ் பார்த்துருவோம் சார், நீங்களும் வீடியோ போட்டீங்க சார், பார்த்தா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஜிஎஸ் தான்டா கண்ணா ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். இந்த டயத்துல நான் இந்த வீடியோ கொடுக்கல அப்படின்னா நான் வந்து ஏமாந்து போயிடுவேன். நான் வந்து உங்களை வந்து இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அது ஏன் மேலே தப்பாயிரும், ரைட்? ஸோ அந்த விதத்தில் ஜிஎஸ் ஓகே, சாட் பாக்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்சர் பாக்ஸ், நீங்கள் ரிப்ளை பண்ண வேணாம். ஓகே, ஒரே நிமிஷம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சாட் பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ஜிஎஸ்ல வரக்கூடிய 75 நாட்கள்ல எல்லாம் தாங்க படிக்கணும். நான் ஓப்பனாக சொல்றேங்க, 6th 7th 8th 11th 12th வரைக்கும் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்மளால படிக்க முடியுமா? முக்கியம், அது தெரியல எனக்கு, எப்படின்னு சொல்ல தெரியல. அப்போ என்ன சார் பண்ணணும்? ஒரு 75 கேள்வி, மேக்ஸ் 25 எடுத்து வச்சிருங்க. ஒரு 10 கேள்வி, ஒரு 8ல இருந்து 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சிருங்க. ஒரு 65 கேள்விக்கு
எப்படி ஒரு 40 கொஸ்டின் இந்த லெசன்ஸை படிச்சாலே போதுமா சார் அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. என்ன படிக்கணும்னே தெரியாது இல்லையா? அவங்களாம் கொண்டு போய் சேர்த்துருங்க. 37 லெசன்ஸ் இதுல இருக்கும். டோட்டலா 37 லெசன் இருக்கும். சார் இன்னைக்கு வரைக்கும் நான் புக்கை தொடல சார், இன்னைக்கு வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் ஏதோ குழப்பமாவே இருந்தது சார், ஆனா என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியல சார். இதுக்கப்புறம் வரக்கூடிய 70 நாள்ல இந்த 40 கொஸ்டின் அடிக்கணும் சார், நீங்க இதுக்கு மட்டும் கைட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ தான் இந்த வீடியோ. நல்லாவே ஷேர் பண்ணலாம், நீங்க தைரியமா ஷேர் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 35ல இருந்து 37 லெசன்ஸ் இருக்கு இல்லையா, இதை படிக்காம நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள உள்ள போகவே கூடாது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அதிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த லெசன்ஸ் இதுதான். ரைட்டடாக்கண்ணா? ஸோ அதை தான் நம்ம இப்போ உள்ள போய் பார்க்க போறோம். எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் லெசன்ஸ். ஏன்னா நமக்கு 75 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த நாட்கள்ல எப்படி முறையா நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சின்னதா எனக்கு ஒரு கோவில் போடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு பழக்கம் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் கோயில் போறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து கோவில் ஆர்கிடெக்ட், சில பேர் ஆர்கிடெக்டா போவாங்க. என்னதான் நீங்க வந்து சுத்தி முத்தி சரௌண்டிங்ஸ் இருந்தாலும் அதனோட மெயின் ஆரிஜின் வந்துட்டு காடா தான் இருப்பாங்க. கரெக்ட் தான்? அதே மாதிரி தான் நீங்க மசூதி போனீங்கனாலும் சரிதான், அதே மாதிரி நீங்க சர்ச் போனீங்கனாலும் சரிதான், வாட் எவர் மேபி வாட்ஸ் அல்டிமேட் எய்ம், அதே மாதிரி தான் அந்த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்துருச்சு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு, அச்சோ புக்கு கொண்டு வரலையே, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு, தட் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜெனரல் ஸ்டடீஸ். மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. இது ஓப்பனா எங்க இருந்தாலும் சொல்ல முடியும். அதுல எது சார் பர்டிகுலரா படிக்கணும் கவனிச்சுக்கோங்க, இதை காமிக்கிறேன். ஓகே, திஸ் ஒன் ஃபார் யூவர்ஸ். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல லெசன் நம்பர் 5ஆம் பாடம் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல ஆரம்பிச்சு கீழே லாஸ்டா 10வது பாடம், சாட் பாக்ஸுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்களுக்குண்ணா, தமிழகத்தினுடைய சமூக மாற்றங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ஸ்ல இருந்து கட்டாயமான முறையில எப்படி இருந்தாலும் சார், எப்படி இருந்தாலும் மினிமம் 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 ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிரும் சார். கட்டாயமான முறையில கவர் ஆயிரும். இந்த லெசன்ஸை படியாம போக முடியாது. இந்த லெசன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரல, மினிமம் ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா நீ என்னை சட்டையை பிடிச்சு கேட்கலாம். இந்த லெசன்ஸ் கட்டாயமா படிச்சிருக்கணும். எது சார்? ஹிஸ்டரி 10ஆம் வகுப்புல 5வது பாடம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது 19ஆம் நூற்றாண்டே சமூக சோசியல் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஓகே, அது தமிழ் மட்டும் எடுத்து வந்திருக்கேங்க, இங்கிலீஷ்ல நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ இது படிச்சிருக்கணும். இந்த லெசன்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து 10 கேள்விகள் ஆஃப்டர் தி சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 10 கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஎன்எம் அப்படிங்கிற சாப்டர்ல குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் 90% கவர்ட். 90% இப்போதைக்கு இதுதான் படிக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. சரி சார், இதை நான் பார்த்துட்டேன் சார், இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும்? கவனிங்க கவனிங்க கவனிங்க. செகண்ட் ஒன் திங் இந்த இருக்கு, இந்த லெசன்ஸ் கரெக்டா பார்க்கணும். ஜியோகிராஃபில நீங்க எந்த புக்கையும் எடுக்க வேணாங்க, எதையுமே இந்த காலகட்டத்தில் எடுக்க வேணாங்க. என்னங்க பார்க்கணும்? 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ஜியோகிராஃபி லெசன்ஸ்ல என்ன லெசன்ல பார்க்கணும்? ஜியோகிராஃபி லெசன்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கொஸ்டின் வரலையோ அது டிஎன்பிசி கொஸ்டினே கிடையாது. அதுதான் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. கட்டாயம், அதாவது ரிவர் சிஸ்டம்ங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உறுதியா உண்டு. அது எந்த எக்ஸாம்லாம் நீங்க எடுத்து போய் பாருங்க, கோ அண்ட் செக் இட், போய் செக் பண்ணி பாருங்க. 24, 23, இப்போ 25ல கூட 2 எக்ஸாம், அதுலயும் போய் எடுத்து போய் பாருங்க, உறுதியா ஒரு கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? மறந்துடாதீங்க. ஸோ அப்போ 2வது லெசன் 3வது லெசன்லாம் படிக்க வேணாமா சார்? இந்த டைமிங்ல வேணாம். ஓகே, அடுத்து இங்க பாருங்களேன், 5வது லெசன் இருக்கா, இங்க கவனிச்சுக்கோங்க. இந்த லெசன்ஸ் எந்த லெவல்ல முக்கியமோ அதை விட 3 மடங்கு முக்கியம் இந்தியாவோட இந்த லெசன்ஸ். என்ன சார் அப்படின்னா, பாப்புலேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இது கூட நமக்கு தேவைப்படாது. பாப்புலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து 2 கேள்விகள் கேட்பாங்க. என்னங்க ஒரு கேள்வி 2 கேள்வி எல்லாம் கிடையாதுங்க. 2 கேள்விகள் கேட்டாங்கன்னா 3 மார்க். 0.5ல இன்னைக்கு 800 பேர் இருக்காங்க. அப்போ 3 கேள்விலாம் போட்டு பாருங்க, குறைஞ்சது ஒரு 6000 பேரை தாண்டி போயிடலாம். கரெக்ட் தானே டாக்கண்ணா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பாப்புலேஷன். இது எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும், இது நம்மளுடைய ஜியோகிராஃபிலையும் கவர் ஆகும். ரைட்டா? மறந்துடாங்க, உறுதியா ஒரு கொஸ்டின் உண்டு. ரைட்? லாஸ்ட் 2 லெசனை படிக்க டைம் எடுக்கும்,
ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த 2 லெசன் என்னதுன்னா, தமிழகத்தினுடைய இயற்கை பிரிவுகள், தமிழகத்தினுடைய மானுட புவியியல். சூப்பராக இருக்குங்க, ரம்மியமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். போயா படித்தவன் சொல்லுவான், யாரையா நீ முடிய அப்படிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டூருக்கு போகணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை இருக்குங்க. எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அந்த மாதிரி நிறையா ஸ்பாட்டுக்கெலாம் போகணுன்னு ஆசை. என் பைக்கே கிடையாது, அதான் உண்மை. சும்மா செகண்ட்ஸில் ஒரு பைக்கை வச்சு நான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுதான் நிலவரம். எனக்கு எல்லாருக்கும் ஒரு பசங்களுக்குன்னு அது ஒரு ஆசை இருக்குதான். ஸோ இங்கேருந்து லடாக்லேருந்து நம்ம கன்னியாகுமரிலேருந்து லடாக் வரையே போகணும்னு சொல்லிட்டு, அவ்வளோ தூரம் கூட நம்ம கன்னியாகுமரியாவது போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா, இந்த லெசன்ஸுக்குள்ளே உள்ளே போகிறப்போ, நான் படிக்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி படிப்பேன். ஆனால் உள்ளே போக 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 தான், என்னடா நம்ம தமிழ்நாடுங்கிறாங்க, என்னடா இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கா, இவ்வளோ இருக்கா, நம்ம அப்போதான் புரியும். நம்ம இவ்வளோ நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அங்கே தெரியும் நம்மளை ஒரு ஃபுலிஷ் ஆகிக்கணும். அந்த 2 லெசன்ஸ் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். சுருளிமலை, கொடைக்கானல், கொல்லிமலை, நீர்வீழ்ச்சிகள், ஆறு ஓட்டங்கள், தமிழகத்தினுடைய பரப்பளவு, இந்த மாதிரி தமிழகத்தினுடைய காலநிலை, டெல்டா ரீஜியன்ஸ் சொல்லி அழகா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம மினி டூரே போயிட்டு வந்துடலாம் இந்த 2 லெசன்ஸ். இந்த 2 லெசன்ஸ் நம்மளுடைய யூனிட் 6 யூனிட் 6க்கும் அகைன் நம்மளுடைய ஜியோகிராஃபி ரிலேட்டடாகும் ஒரு ஆதி மூலம் இந்த 2 லெசன்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3-4 கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த லெவல்ல முக்கியமானது பொறுமையா நிறுத்தி நிதாரணமா படிக்கணும். சரிங்களாடா கண்ணா? ஸோ ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த 4 லெசனை தாண்டி என்னென்ன லெசனை கண்ணை மூடுங்க, டக்குன்னு மைண்ட்ல ஏற்றணும். சும்மா அங்கெல்லாம் பார்க்க கூடாது. என்னைய பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா 1. அகைன் 4th லெசன் 5th லெசன் வந்துட்டு பாப்புலேஷனையும் டிரான்ஸ்போர்ட்டையும் பார்க்க சொன்னார். அகைன் லாஸ்ட் 2 லெசன் 6வது லெசன் 7வது லெசன் கஷ்டமா இருக்கும் தான் சொன்னாரு அவரு. ஆனா கஷ்டம் கிடையாதுடா, நம்ம டூர் மாதிரி படிச்சுக்கிறோம்டா. வாடா போண்டா, என்னடா திருப்பரப்பு ஃபால்ஸ் போமா, வாடா போண்டா கன்னியாகுமரியா, சரி அங்க வேணா டக்குன்னு நம்ம எங்க தாவிரும் அப்படின்னா தேனிமலைக்கு போயிடும்டா, போடி கம்பம்பேட்டு அங்க போயிடும்டா, அங்கிட்ட என்னடா இருக்கு, அங்கிட்ட என்னமோ பரப்பலாறு திட்டம்லாம் கொடுக்குறாங்கடா, சரி வாடா ஒட்டஞ்சத்திர மொழி அப்படியே அங்கிட்ட ஊட்டிக்கு போயிடும்டா, இல்ல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு சேருதாடா. இப்படிதான் நம்ம படிக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நான் 6th இருந்து 10th வரைக்கும் நான் வேற எந்த இதுவுமே நான் உங்க கையில கொடுக்கல. இந்த 4 லெசன் மட்டும் படிங்க. ஏன்னா 5 கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த 5 கேள்விகள்ல இதுல ஒண்ணுனே வச்சுக்கலாம், மினிமம் 1. இந்த 2 லெசனும் சேர்த்து அடிமட்ட ரேட்ல நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஆக மொத்தம் 5ல் 3 கொஸ்டின் அங்கேயே வந்துருச்சு. 80% அங்கேயே காலி. மீதி 2ல் 1 ஃப்ரூக்ல போட்டா கூட கரெக்டா இருக்கும். இதுதான் படிக்கக்கூடிய டெக்னிக்ஸ். ஏன் சார் ஜியோகிராஃபிலாம் இப்ப சொல்றீங்க? அது முக்கியம் இல்லைல்ல சார், வேகன்சி கம்மியாகனா ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு முக்கியம். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி ஓகே, ஜியோகிராஃபி ஓகே. தேர்டு தான் வந்துட்டேன். என்ன கோழி கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்காரு சார். சார் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாலிட்டி அரசியல் அறிவியல் குடிமையியல் இதெல்லாம் ஒரே பேர் தான். இங்க நிறைய பேர் சார் குடிமையல் கொடுத்துருக்காங்க, அது சிலபஸ்ல இல்லவே இல்லை. வாடா ஏன்டா காமெடி பண்றீங்க? இங்க பாருங்க, பாலிட்டி அரசியல் அறிவியல் குடிமையல் அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, விச் மீன்ஸ் இந்த 3 லெசன்ஸ். எந்த 3 லெசன் சார்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்பட்டால் 7லிருந்து 8 கேள்விகள், 7 முதல் 8 கேள்விகள் எந்த லெசன்ஸ்ல இருந்து மட்டுமே நமக்கு வரும் அப்படின்னா which means இந்த 3 லெசன்ஸ் இருந்து பொறுமையா ஸ்லோவா ஸ்டடியா சோசியல் சயின்ஸ் புக்கை நீங்க எடுத்துட்டீங்கனாலே நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது இந்த 3 லெசனும் படிங்க. ஏன்னா இதை நடத்தாமே நம்ம படிச்சிடலாம். நீங்க எந்த ஒரு உதாரணத்துக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சஃபர் ஆவாங்க, பாத்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுனா நீங்க எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 3 லெசன்ஸ். ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹிஸ்ட்ரியில 5வது லெசன்ல இருந்து 10வது லெசன் 6 லெசனு, ஜியோகிராஃபில 4 லெசன் 10, இங்க 1 3 13 லெசன் சொல்லிட்டீங்க சார். இங்க கவனிச்சுக்கோங்க.
அடுத்த ஸ்லைடு வரப்போது. உறுதியா சத்தியமா நிச்சயமாக இந்த ஒரு கேள்விகளோ 2 கேள்விகளோ எதிர்பார்க்கலாம். அது என்ன லெசன் சார்? கவனிங்க, எதுல இருந்து சார் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதைத்தான் படிக்கணும். தமிழகத்தினுடைய தொழில்துறை தொகுப்புகள் 10th சோசியல் சயின்ஸ்ல எக்கனாமிக்ஸ், சாரி இங்க எழுதல, எக்கனாமிக்ஸ்ல தொழில்துறை தொகுப்புகள் சூப்பரா இருக்கும்டாக்கண்ணா. வாங்கடாக்கண்ணா கரூர் போவோம் அப்படின்னா அங்க என்னென்ன தொழிலாம் ஃபேமஸ், வாங்கடாக்கண்ணா சேலம் போவோம், சேலம் என்ன ஸ்டீல் கம்பெனி இருக்கு, அங்க என்ன நல்லா போயிட்டீங்க அப்படின்னா ஜவ்வரிசி எல்லாம் இருக்காமையா, செம டேஸ்டா இருக்கும், சூப்பரா. அகைன் அப்படியே இங்கிட்டு வந்துருங்கடா, இங்கிட்டு வந்துருங்கடா, நம்ம ஒரு சிவகாசி பட்டாசு, சூப்பர் சார் சூப்பர் சார். இதே பாயிண்ட் கோயம்புத்தூர் போங்க, வாங்க வெட் கிரைண்டர்லாம் அங்க நிறைய தயாரிப்பாங்களாம்ப்பா, மாவு வரைக்கும் நாங்க 1 2 அள்ளி போட்டு வாங்க போவோம். நீங்க நிறைய இது பாத்துறீங்களா? போன இதுல சில கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா ஃப்ரீ மிக்ஸிலாம், அதெல்லாம் அங்கதான் ஆர்டர் கொடுத்தாங்க. எஸ் அப்கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இது எப்படி வந்தது, நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு, ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்டாண்ட் அப்னா என்ன, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன்ல இருந்து உறுதியா ஒரு கேள்விகள் உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. உறுதியா ஒரு கேள்விகள் உண்டு. இது டாக்ஸ் அண்டு இந்த லெசன்ஸ் கூட நீங்க இது கூட நீங்க வேணாம், இது கூட நீங்க சும்மா வந்து ஒரு மேலோட்டமா பார்த்துக்கோங்க. அதாவது புக் பேக்கு பிளஸ் வந்துட்டு பாக்ஸ் கண்டென்ட் அதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பட் இந்த லெசன்ஸ் முக்கியம். நியூட்ரிஷன் ப்ரோக்ராமு அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும், ரைட்டா? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லெசன். டோட்டலாக எத்தனை லெசன் ஆயிடுச்சு? இந்த 16 லெசன். கவனிக்கிறீங்களா? என்ன சார் 16 சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க ஒரு 6 4 10 13 16. இந்த 16 லெசன்ஸ் இல்லைன்னா 15, அந்த அரசாங்கம் விட்டுருங்க. இந்த 15 லெசன்ஸை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எழுதிக்கங்க, 15 முதல் 18 கேள்விகளுக்கு நீங்க தயார். என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு டெம்பிள்குள்ள போறோம் அப்படின்னா அங்க ஒரு காட் இருப்பாங்க, அதுதான் பிரைமரி மாதிரி. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ள உள்ள வரனா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? ஸோ இந்த 15 லெசன்ஸை படிச்சிட்டீங்களா? கோச்சிக்காதீங்க, எங்க பசங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்களுமே நம்ம பசங்க தான். சுவாயத்து வைவாவோ ஒரு 35 வாரமா படிச்சுட்டு வராங்களே, இதுல நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் லைட்டா எடுக்கனா ஆன்சரை போட்டு விட்டு திருப்பி போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஷாம்பிள் காட்டணுமா? சரி வேணாம், நீங்க நாளைக்கு லைவ் வாங்க, எங்களோட ஷாம்பிளை மட்டும் என்னங்கிறத மட்டும் பாருங்க, சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரைட்? சார் 10th புக்கை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் சார், ரைட்? இதுதான் பாயிண்ட் ஆகனா 40 கேள்வி தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல ப்ராக்டிக்கலா பேசணும், ரைட்டா? 70 நாள் இதுதான், ஒரே இதுல 120 லெசனை படிக்கும், அவ்வளவுதான். ஓ 120 முடியாதுப்பா. 70 நாள்ல நமக்கு 2 நாளைக்கு இல்லைன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு லெசனை வச்சு படிச்சீங்கன்னா கூட அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வாங்க. இந்த வந்துட்டேன் வாங்க. 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. என்ன புக்கு? 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன சார் படிக்கணும்? போங்க சிலபஸ் லைட்டா எட்டு பாருங்க. அப்படி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இதுல ஒரு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, which means குடிமையியல் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கட்டாயமா நிச்சயமாக சத்தியமாக ஒரு கேள்வி உண்டு. அது இந்த லெசனாகவும் இருக்கலாம், பின்னாடி ஒன்று வருது. இது 9th புக்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 8th புக்லயே ஒன்று இருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அங்க 4 பாயிண்ட், இங்க வந்து ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. அங்க பார்க்காததா என்னடா கண்ணா, அவ்வளோ விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உண்டு. அரசாங்கத்தின் வகைகள். என்ன சார் இது அரசாங்கத்தின் வகைகள்? இப்போ நான் கேட்பேன், இப்போ ரீசெண்டாக அதானே ஓடிட்டு இருக்கு, மதவாத கட்சிகள்னு சொல்லுவாங்க, சாரி மதவாத ஆட்சிகள், மத குருமார்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எந்தெந்த இது எடுத்து விடுங்கடா கண்ணா, படிக்கலாம் அவையில அடிச்சுடுவாங்க. இப்போ ஏதோ வாரெல்லாம் வர மாதிரி இருக்காமையா, அவ்வளோதான், இந்த அடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இவ்வளோதான் விஷயம், பெரிய விஷயமாலாம் கிடையவே கிடையாது, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி லெசன்ஸு கவர்மெண்ட்ஸோட வகைகள் ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியமான லெசன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். என்னடா கண்ணா முக்கியம்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள். எப்படி? உள்ளாட்சி அமைப்புகள். நீங்க இதையும் என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகளை படிச்சுட்டு தான் அப்படியே 2வது இதை படிங்க, 3வது இதை படிங்க. ஓகேடா கண்ணா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். பல்வந்தராய் மேத்தா, அசோக் மேத்தா, எல்எம் சிங்வி, ஜிவி கே ராவ் குழு. வேற கிராமம்னா என்ன,
பேரூராட்சினா என்ன, நகராட்சினா என்ன, மாநகராட்சினா என்ன, இதுக்குனுடைய ஹெட் யாரு, இதனுடைய நிறைகள், இதனுடைய கூரைகள், அழகா அட அட அடே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை படிச்சா போதும். நல்லா இருக்குல்ல? படிக்கணும் ஆசையா இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தாங்க, முடிச்சிடலாம். ஓகே, நைன்த் சார் ஹிஸ்டரி சார், சார் ஜியோகிராஃபி சார், சார் சார் எக்கனாமி சார் இருக்கணும். இப்போதைக்கு அதை படிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த 3 லெசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, ஜோ கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கும். நான் சொன்னதுக்கப்புறம் கண்ணை திறக்கணும். ஓகே, கண்ணை திறக்கூடாது, திறக்கூடாது திறக்கூடாது. டன். திறக்கூடாது 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 திறக்கூடாதுங்க. கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. இப்போ லைட்டாக திறங்க, லைட்டாக திறங்க, லைட்டாக திறங்க. என்னது சார் இது, என்ன சார் இது, என்ன சார் இது? 11ஆம் வகுப்பு பொருளியல். எப்படி? 11ஆம் வகுப்பு பொருளியல் 7வது லெசன் இந்தியன் எக்கனாமில ஆரம்பிச்சு 11வது பாடமான தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமில ஆரம்பிச்சு தமிழ்நாடு எக்கனாமி வரைக்கும் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். இதுக்குள்ள வச்சு நான் என்ன சார் பண்ணேன்? அதுக்கு மீனிங் அப்படி கிடையாது. என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றதுதான் ஃபிங்கர் டிப். இவங்க வேற ஒரு மீம்ஸ் வேற போட்டு கவனிச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். புரியல சார் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அண்ட் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இங்க ஆரம்பிச்சு முடிக்கணும். ரொம்ப 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 முக்கியம். ஐயோ அச்சோ. ஓகே, கவனிச்சுக்கோங்க. இது எனக்கே புரிக்கல. ஓகே ஃபைன். இங்க பாருங்க, என்ன விஷயம் அப்படின்னா, எத்தனை கொஸ்டின் சார் இதுல இருந்து கவர் பண்றாங்க, எதுல இருந்து சார் எழுதி வச்சுக்கோங்க. இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா என் தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன். உறுதியா ஒரு கொஸ்டின் இருக்குண்டாங்கன்னா உறுதியா இருக்கும், கட்டாயமான முறையில இருக்கும், சத்தியமா இருக்கும், நிதர்சனமான உண்மை அதுதான். வேற எல்லா கொஸ்டினும் எடுத்து போய் பாருங்க. இந்தியன் எக்கனாமி டாப் மோஸ்ட் லெசன்ல முக்கியமான ஒரு லெசன், உறுதியா ஒரு லெசன்ஸ் இருக்கும். ரைட்டா? எந்த லெவலுக்கு இந்தியன் எக்கனாமி முக்கியமோ அதை விட 100 மடங்கு அதிகமான முக்கியம் தமிழ்நாடு எக்கனாமி. இந்த வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி. தயவு செஞ்சு கண்ணுங்களா இல்லைங்களா, கையை பிடிச்சி கூட கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு இதை படிக்காதவங்க இதை வந்து 2 லெசனை படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க, இல்லைன்னா சஃபர் ஆவீங்க கண்டிப்பா. ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த 2 லெசனை படிக்கணும். இதுல தமிழ்நாடு எக்கனாமி ரொம்ப படிக்கணும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு எக்கனாமிக்ல கடைசியா ஒரு பாக்ஸ் போட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2011 சென்செக்ஸ் கணக்கெடுப்பின் படி தமிழ்நாடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணைய, அந்த ஷெட்யூல 3 டைம் எழுதி பார்த்து படிச்சுட்டு போயிருங்க. திருப்பி சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், ஒரு கேள்வி அதுல இருந்து உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை, ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உண்டு அந்த அட்டவணையில இருந்து மட்டும். ரைட்டா? மீதி இருக்கிறது கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், அது ஆப்ஷனல். ஆனா இந்த 5 லெசன் படிச்சிருக்கணும். இதுல ஊரக பொருளாதாரம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஏஆர்டிபி, ட்ரைசம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா அவ்வளோ, இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். அவ்வளோதான் புரிஞ்சா? ஸோ 11th எக்கனாமிக் புக்கில் 5 லெசன் சார். 12th சார் இருக்கட்டும் வரோம் வைங்க, இருக்கட்டும், அடுத்து நான் சொல்றேன். இதெல்லாம் நான் வைவால வச்சு மேட்ச் பண்றேங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த 5 லெசனை நீங்க படிச்சிட்டீங்களாங்கிறத ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேடா கண்ணா? குட். இதை ஏன் சொல்றேன்னா, இதை ஒரு பிடிஎஃப் கொடுத்து நம்ம குரூப்ல போட்டு விட்டுட்டு, ஒன் ஃபேமிலி குரூப்லயும் சரிதான், இல்லை வரண்டரிஸ் நம்ம டிஎன்பிசி குரூப்லயும் போட்டு விட்டனாலும் சரிதான். போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துருவாங்க. ஆனா அந்த அழுத்தமா ஆணித்தரமா எதை படிக்கணும், எதுல இருந்து படிக்கணும், எந்த லெசனை முதல்ல படிக்கணும், அதுல எதை படிக்கணும், இந்த மாதிரி நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து அப்படி சொன்னாதான் அவன் புரியும். ஓகேடா கண்ணா, ரைட். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. 34 லெசன் தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு மேல கிடையாதுங்க, இன்னைக்கு கேட்கக்கூடாது. ஓகே குட் சார். என்ன சார் அகைன் பாலிட்டி வந்துட்டேங்க. 11th 12th இருந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் 10th வரை இருந்தது, காம்படிஷன் கம்மியா இருந்தனால 10th அதிகமா இருந்தது. இப்ப 11th 12th இருந்து கட்டாயமான முறையில ஒரு கேள்விகள் வருது. ரைட்டா? நான் இது என்ன சொல்லுவேன் சார், நான் இதுல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டைம் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, டைம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு சார், நான் இந்த லெசன்லாம் நீங்க சொல்லிட்டீங்க நான் படிச்சுட்டு போயிடுவேன் சார் அப்படின்னா, இதை நீங்க நல்லா படிச்சுட்டு போயிருங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வளர்ச்சி, அரசியல் சிந்தனைகள், தேர்தல் பிரதிநிதித்துவம், இதுல நீங்க எதை நல்லா படிக்கணும் அப்படின்னா
அரசியல் வளர்ச்சியும் தேர்தல் பிரதிநிதித்துவம் நல்லா படிக்கணும். இதை கூட நீங்க தேடா வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து திருக்குறளா கொடுத்துருப்பாங்க. என்ன சார் அதான் நம்ம கொடுத்துருப்பாங்களே, என்னது ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த ஊத்தலும் நல்லது அரசன் சொல்லி ஒரு போன ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம இதை பேசினாங்கல்ல, அதே மாதிரிதான் ஒரு 5-6 திருக்குறள் சேர்த்து வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த இதுதான் இருக்கும் சிந்தனைகள்ல கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், வேக ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். பட் ஆனா இந்த ரெண்டு டாப்பிக்கை படிக்காம போயிடக்கூடாது. எலெக்ஷன்ஸும் முக்கியம், அரசியல் கட்சியும் முக்கியம். ஓகேடா கண்ணா, இது 11th பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். 11th 2 தான் தொட்டிருக்கேன், எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் என்னடா கண்ணா பாலிட்டி. ஓகே டன் டன் வாங்க வாங்க முடிச்சு அவ்வளோ சார். இவ்வளோ இதை படிச்சா போதுமா சார், எங்களுக்கு வேலையா சார்? அவ்வளோதான்டா கண்ணா, அவ்வளோதான்டா கண்ணா. 8th ஸ்டாண்டர்ட் புக்கு, 8th ஸ்டாண்டர்ட் புக்கு எல்லா லெசனையும் தயவு கூர்ந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், படிக்காதீங்க. படிக்க இனிமேல் நமக்கு முடியாது, நேரம் கிடையாது. அப்போ என்ன சார் நம்ம படிக்கணும்? அதில் கொடுத்துருக்கேன் பாருங்களா, 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியும் 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியும். நான் ஏன் வந்து பாலிட்டியும் ஆணித்தரமா 9th 10th 11th 8th பாலிட்டி சொல்றேன்னா, 15 கேள்விகள் கேட்டுச்சுன்னா ஒரு கொஸ்டின் தப்பாகக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு கொஸ்டின் நம்மளை தாண்டி போயிடவே கூடாது. ஏன்னா அதுதான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். மற்ற ஹிஸ்ட்ரினா அவன் எங்க இருந்தாலும் கேட்கலாம், டக்குன்னு புக்ல இல்லாத கண்ணன் கூட கேட்கலாம். பாலிட்டி அப்படி முடியாது, அதுல இருந்தா கேட்டாகணும், ஸ்கோரிங் அடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், இதுதான் நான் கொடுத்துருக்கேன். மக்களின் புரட்சி அப்படின்னா என்னது சார்? மக்களின் புரட்சி அப்படின்னா எந்த லெசன் சார் அப்படின்னா, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலூர் கழகம், மருது சகோதரர்கள், அவங்கள பத்தி கொடுத்துருக்கேன். இந்த லெசன்லாம் நீங்க ஹிஸ்ட்ரியில எங்கேயோ கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லா இதுல தான் கவர் ஆகும். அது ஃபுல்லா இதுல தான் கவர் ஆகும். ஆல்ரெடி எங்க பசங்க லாஸ்ட் வீக் தான் அந்த வைவா படிச்சாங்க, சூப்பரா படிச்சுட்டாங்க. ஸோ இந்த லெசன்ஸ் ரொம்ப முக்கியம், ரைட்? இதுக்கப்புறம் பாருங்க, இந்திய பெண்களின் நிலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம இந்தியாவில் என்னென்ன பெண்கள் எந்தெந்த போராட்டத்துக்கு, உதாரணத்துக்கு சாவித்ரி பாபுலே இருக்காங்கல்ல, அங்க ஆரம்பிச்சு நீங்க லாஸ்ட் அவர் ராஜகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது நீங்க படிச்சுதான் ஆகணும் அந்த லெசன், ரைட்? 3வது ப்ரிஃபரன்ஸை இந்தியாவின் கல்வியை வச்சு வச்சுக்கோங்க, தேர்ட். இது தேர்ட், கொஞ்சம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ரைட்டா? நான் இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷனில் தான் கொடுக்குறேன், ஐயோ நிறையா கொடுக்குற மாதிரியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ அதனால கொடுத்துருங்க, ரைட்? அடுத்து கவனிச்சுக்கோங்கண்ணா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது என்ன பேர்? மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இங்கே பாருங்க ஒரு நிமிஷம், இது என்ன இருக்கு? 10th ஸ்டாண்டர்ட் சோசியல். இங்கே பாருங்க, இந்த இருக்கு மாநில அரசு எவ்வாறு. ஒரு 70 பாயிண்ட் இருக்குன்னா 50 பாயிண்ட் சேமாக தான் இருக்கும், ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அங்க 10th கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா சில பாயிண்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும்னா அங்கோட இங்க கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். சிட்டிசன்ஷிப்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? கட்டாயமான முறையில கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டா, ஏன்னா சிஏஏ பஞ்சாயத்து இன்னும் வரைய போயிட்டே தான் இருக்கு. குடியுரிமை சட்டம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரே லெசன், நம்ம 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ல ஒரே ஒரு டாபிக்ல மட்டும்தான் இருக்கு, ஒரு லெசனா கொடுத்துருக்காங்க. அது எங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட். எழுதி வச்சுக்கோங்க, உறுதியான முறையில ஒரு கேள்வி உண்டே 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 உண்டே, மாற்றுக்கருத்தே இல்லை. சரியா? சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். என்ன சார் லெசனே பெருசா இருக்கு, மொத்தத்துக்கே 17ல இருந்து 18 பாயிண்ட் தான் கண்ணா இருக்கும், 18 பாயிண்ட் தான் இருக்கும், அவ்வளவுதான், ஈஸியா படிச்சிடலாம், முடிஞ்சு. இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல 8th ஸ்டாண்டர்ட்ல நான் ஹிஸ்டரி சொல்லியிருக்கேன். ஜாகிரபி என்ன ஜாகிரபி இப்பெல்லாம் படிக்க முடியாதுங்க, பிராக்டிக்கலா யோசிங்க. இதுக்கு மேல இன்னொரு பஞ்சாயத்து இருக்கான், இன்னொருத்தன் இருக்கான், தமிழ் இருக்கான், அவனையும் நம்ம பங்காளியான மேக்ஸ் தான் வந்து நம்ம போட்டு பொலன்னு பொழக்கணுமே தவிர, இவங்கெல்லாம் வந்து அதாவது ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ஐ மீன் அங்கதான் ஸ்கோரிங். இது வந்து வேணும், நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த லெசன்லாம் படிச்சோம்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கிடலாம், அந்த மாதிரி இருக்கு, ரைட்டா? குட். அடுத்து என்னடா கண்ணா? அவ்வளோதான்டா. சரி, எவ்வளோ சார் சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னது பார்த்தா கம்மியா இருந்த மாதிரி இருந்தது, இது நிறைய காமிக்கிற மாதிரி இருக்கீங்க. இங்க பாருங்க, 6 10 13 16 19 அச்சோ எத்தனை லெசன்? 24 27 30 33. இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னேன்னா உண்மையை மனசோடு சொல்லுங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார் இந்த 33 லெசன்ல 2 லெசன்ஸ் நான் ஆல்ரெடி இதுல கொடுத்துட்டேன். அரசாங்க வரிகளும் அதெல்லாம் அதுல கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், உறுதியா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி லாஸ்டா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல
இந்திய கல்விகளின் வளர்ச்சின்னு இருக்கு, அந்த லெசனையும் கொடுத்து இந்த 2 லெசன் போக 31 லெசன்ஸ். இங்க வாங்க, இங்க வாங்க. 74 நாள் இருக்கு இன்னையில இருந்து. 74 டேஸ் இருக்கு. 74 நாள் இருக்கு. 2 நாளைக்கு ஒரு லெசன் வச்சா அந்த 30 லெசன் படிக்க முடியாது? படிக்க முடியாதா? படிக்க முடியாதா? இந்த 30 லெசன்ல இருந்து மட்டும் மினிமம் நம்ம மிகைப்படுத்தி சொல்றோம்னே வச்சுக்கோங்க, 40 கேள்வி வேணாங்க, 35 கொஸ்டின் வராதா? 30 கொஸ்டின் வராதா? ஒண்ணுமே தெரியாம போறதுக்கு அதை படிச்சு போயிடலாம் இல்லையா? நிறைய பேர் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. மே 31 தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 31 தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிருங்க. எதை? புதுசா படிக்கிறத. தங்கமே, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாசம், ஜூலை மாசம், அடுத்து வரக்கூடிய 45 நாள் ஃபுல்லா ரிவிஷன் தான் பண்ணணும். தேவையில்லாம கடைசி நாள் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு கடல், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 ஆஃபீஸரா இருந்தாலும் சரிதான், பெரிய குரூப் 4 கிளியர் பண்ணவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல போய் உட்காந்தவங்கனாலும் நீங்க போய் கேளுங்க. 100% டிஎன்பிசி சிலபஸை யாராலையும் கவர் பண்ண முடியாதுங்க. படிச்ச 80ல இருந்து 70%, 70 to 80% நம்ம எப்படி கிங்கா இருக்கோம், ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறத மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணணுமே தவிர, தெரியாதெல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு எத்து தான், ஒரு கொஸ்டின் தெரியலையா போ அப்படின்னு சொல்லி ஒரு எத்து விட்டு அடுத்த கொஸ்டின் ஓடிடணும். இதுதான் நம்மளோட நேச்சர். உங்களுக்கு பாஸ் ஆகணுமா இல்ல நான் பாட இருந்து வெளியில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாஸ் ஆகணும் சார். அவசரமா பேசாதியா, நீங்க என்ன சொன்ன மாதிரி. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பாவமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் எப்படின்னா ஒரு 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 ஃப்ரெண்ட் படிக்கிற அப்படி, அவர்கிட்ட போய் நான் தான் ஸ்டாஃபு, எனக்கு கொஞ்சம் தெரியும், இதை பத்தி கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு என்னால் போய் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. இது படிக்கக்கூடாதா, இது சிலபஸ்லேயே இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஹிஸ்ட்ரியே படிக்கிறாங்க. சரி, நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னு கேட்டால் டிஎன்பிசி குரூப் 4. பாவம்ல, அது சிலபஸ்லேயே கிடையாது. ஒன்று சிலபஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தன்னம்பிக்கை இதை நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்தினாதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். எந்த லெசன்ஸை எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படிலாம் படிக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல 100, மேக்ஸ்ல 25. இங்க கவனிச்சுக்கோங்க, தமிழ்ல 100, இங்க லைட் நான் ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் சொல்றேன். தமிழ்ல ஒரு 100, மேக்ஸ்ல ஒரு 25. உதாரணத்துக்கு தமிழ்ல அந்த பாட்டு வரியெல்லாம் போச்சுன்னா ஒரு 97ல இருந்து 95 வச்சுக்கலாம். மேக்ஸ்ல 2 கொஸ்டின் போகுது, விட்டுருங்க, ஒரு 23 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுக்கலாம். பாலிட்டில ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, ஒரு 10 கொஸ்டின் நம்ம வச்சுக்கிறோமே, 10 வச்சுக்கலாம் இல்லைங்க, அது வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அகைன் இந்த 3 மட்டும் மேஜரா போட்டு பாருங்க. நியர்பையா ஒரு அரௌண்ட் ஒரு 125, 135, 140 கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் இங்க எத்தனை கொஸ்டின் போயிருக்கு? 5, இங்க ஒரு 2, அங்க ஒரு 3 தான். 5, 2, 3 டோட்டலா எவ்வளோடா கண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின். 130ங்க, நீங்க உள்ள போயாச்சுங்க, உள்ள போயாச்சு. 130 கொஸ்டின்ஸ் யூ ஆர் ரெடி. அதுல மாற்றிக்கிறதே இல்லை. இது போக ஜிஎஸ் லெசன் நம்ம கொடுத்ததுல இருந்து ஒரு ரொம்ப வேணாம் ஒரு 30 கேள்வி. 75ல 30 வராதா? 75ல 30 வராதா? நமக்கு பாதி கூட இல்லைங்க, 25%. இது ஒரு 30 வச்சுக்கோங்க, பெரிய விஷயம் இல்லை. 160 கொஸ்டின்ஸ், 40 கொஸ்டின் உங்களுக்கு வேணவே வேணான்னு வச்சுக்கலாமே. எதுக்கு? எனக்கு வேணாம் சார், எனக்கு பிடிக்கல, நான் ஏவா போறேன், பியா போறேன், சியா போறேன், டியா போறேன், வேற எதுவுமே வேணாம், நான் ஃப்ளூக்ல போடுறேன் சார் போட்டீங்கன்னா கூட 10 கொஸ்டின் ரெடி ஆகாதா? 10 கொஸ்டின் கரெக்டா வராதா? சரி அண்ணன் அப்படி பிறந்ததுலேருந்து தான் சார் எனக்கு சொல்கிறேன், எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. இப்போ ஏதோ 7 சனியை மேலே உட்காந்துருக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நம்மளை சுற்றி முற்றி ஏமாத்தி வச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ 170 கொஸ்டின் அடுத்த விட்ட நீங்கள் போஸ்டிங்லன்னா என்னன்னு கேட்கலாம், ஷுவராக கேட்கலாம். இவ்வளோதாங்க ட்ரிக்கு, இவ்வளோதாங்க ஸ்ட்ராட்டஜி. இதில் குரூப் 4ல வேற வேணாம். இதை போட்டு மெனக்கெட்டுது நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ நான் எதுக்காக இந்த லெசன்ஸ்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகிறாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமாக ரிவிஷன் விட்டு நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு சுபாயுத் வைவா ஃபாலோ பண்ணக்கூடிய தங்கங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளையிலேருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வெனஸ்டே சுபாயுத் வைவாவில் போர்ஷன்ஸு என்னதுன்னு உங்களுக்கு வேணுமா, இந்த மாதிரி தான் நான் ஷெடியூல் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்குமான ஷெடியூலு. என்ன சார் ஸ்டேட் ரேங்க் 35 யார் சார் அப்படின்னா, நாங்கள் ஷெடியூல்னு பேர் வைக்க மாட்டோம்,
ஸ்டேட் ரேங்க்னே வச்சுருக்கோம் நாங்கள் பேர். நல்லா இருக்குல்ல? ஆமாம், ஸ்டேட் ரேங்க்னே வச்சுருக்கோம். எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் வைக்கிறதுக்காக 35வது வாரத்தை கடந்து ஓடிட்டு இருக்கு. 30ஆம் தேதி நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு வந்துட்டு என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதாக இருக்கு, காலந்தோறும் இந்திய பெண்கள் நிலை கொடுத்தேன்னா இந்த லெசனு. அகைன் வந்து இது வந்து விஜயநகர பாமணி. ஏன்னா இது அதிமுக்கியமான லெசன்ஸ்லாம் வராது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் இது ஆல்ரெடி படிச்சுட்டாங்கல்ல, முகல்ஸும் விஜயநகர பாமணி அரசுகளும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் இந்திய பொருளாதாரம் சொன்னானியா, இப்போ படிச்சிருந்தேன். இது இந்த 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். இது படிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. தமிழ்ல ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரத்துல இருந்து. எந்த ரிவிஷன்? இங்க பாருங்க, கலைச்சொற்களை வந்து நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். சார் என்ன சார் நிஜமாவா சொல்றீங்க? கேளுங்க, எங்க படைபலத்தை கேளுங்க, நீங்க ஏன் இது பண்றீங்க? நான் வந்து பெருமையா சொல்லுவேன், கன்சிஸ்டன்ஸா ஒரு ஆளால எப்பூரா 35 வாரத்தை ஃபாலோ பண்ண முடியும்? இருக்காங்க. குவாலிட்டியா கொடுத்தா போதுங்க, எங்கனாலும் வருவான். குவாலிட்டியா சூப்பரா, அதாவது ஒரு தவளும் குழந்தை மாதிரின்னு வச்சுக்கிறோமே. ஏஜ் ஃபேக்டர் 20 வயசு படிக்கிறவங்களும் இருக்காங்க, 40 வயசுல படிக்கிறவங்களும் இருக்காங்க. டிஎன்பிசிஎஸ் இருக்காங்க. அவங்களாம் ஏஜ் நம்பர் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் குழந்தை தான். ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன வேணும், எப்படி என்ன ஊட்டணும், எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை. சின்ன குழந்தை 1 வயசு குழந்தை போய் பரோட்டாவை கொடுக்க முடியும்? அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து பக்குவப்படுத்தி வளர்த்து வச்சிருக்கேன். ஒரு கோட்டை மாதிரி ஒரு ஒன் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு கோட்டையை வளர்த்துருக்கேன். நீங்களும் அதோட ஜாயின் ஆகிக்கோங்க. இனிமேல் ஜென்ரல் லைவ் வராது, இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் லைவ். இந்த 2 நாள் வந்து இதை கொடுத்ததுக்கு இதுதான் பர்ஃபெக்டான டைமும் கூட. ஸோ அதனால இந்த லைவை நான் இறக்கிட்டேன். இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய கஷ்டப்படுறாங்க, கிராமப்புறங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு தெளிவு கிடைச்சிச்சுன்னா, ஓரளவுக்கு உங்கள் மைண்டில் ஓகே இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த லைவ் முடிஞ்சதுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ அப்லோட் ஆயிரும், கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அதான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, ஷுவர் நாளைக்கு காலையில் மிஸ் பண்ணிடாதீங்க. 10:10க்கு கரெக்டாக வந்துடுங்க. 10 மணின்னு சொல்லுவேன், ஆனால் 10:10 ஆயிரும். வந்து எல்லாமே ஆன் பண்ணணுங்க. ஸோ அதனால 10:10 ஆயிரும். ஸோ ப்ளீஸ் வாங்க. எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் பார்க்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நாளைக்கு காலையில் வாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் மட்டும் பாருங்கள். அவங்க எந்த லெவலில் ரெடியாக இருக்காங்கங்கிறத மட்டும் பாருங்கள். என்ன சார் இவங்களை இவ்வளோ மிகைப்படுத்தி சொல்கிறீங்க சார் அப்படின்னா, ஆமாங்க, நான் தாங்க சொல்லுவேன். எனக்கு உரிமை இருக்குது. ஒரு நியூஸ் அதான் சொல்லுவேன், எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு 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 சொந்தங்கள் இருக்கு, எனக்குன்னு சொல்லி அவங்கள திட்டுறதுக்கான எனக்கு உரிமை இருக்கு, அவங்கள கொஞ்சறதுக்கான எனக்கு உரிமை இருக்கு, அவங்கள பாசமா பார்த்துக்கிறது இருக்கு, அவங்கள அரசு வேலையை காட்ட வேண்டிய உரிமை இருக்கு. அவங்க அரசு வேலையை காட்டினாலும் அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு ஒழுக்கமுள்ள மாணவர்களா இருந்து ஒரு அரசு அதிகாரியை மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு மிக முக்கியமா இருக்கு. அதனால நான் அவங்கள என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்குருவாங்க, ரைட்? ஸோ அதனால ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு வந்துடுறேன். குடுக்குடுன்னு ஓடி வந்துடணும். இன்னும் உங்களுக்கு ஒன்றும் ஏன் தெரியுமா, ஆக்சுவலாக ரெக்கார்டு கிளாஸு நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க்காக நான் போயிட்டுருக்கேன் நாளைக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதான்.